ஸோ இந்த தேர்ட் எபிசோட்ல கேஸ்டில் போகிறோம். அங்கே பாருங்க, 1800களில் கட்டப்பட்ட கேஸ்டில், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கேஸ்டில் இதுதான். யார் சொல்றேன், ஏன் இந்த மாதிரி அம்மா உன்னை பார்க்கணும்னு கிளம்பி வந்துருக்காங்க. என் பக்கம் வந்து போன பின்பும் வரவங்க பார்த்தா வீட்டுல இருந்து சமைச்சு நிறைய எடுத்துட்டு ஒயின் அது இதுன்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நாங்க அங்கே ஒரு பிக்னிக் மாதிரி நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபேமிலியா அங்கேயே ஒரு பிக்னிக் பண்ணி உச்சி வெயில் இன்னும் இல்லையே ஒரு பூவை போல அவள் தேகம் கண்டேன் நான் முன் போல் இல்லை வீழ்ந்து சாய்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா கேஸ்டில் போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்ததே இல்லை. நம்ம ஊர்லாம் எப்படி இல்லையா, அது என்னடா நம்ம ஊரில் போகல, அந்த பார்க்கு பேர் என்ன, விஓசி பார்க்கு. அந்த மாதிரி இவங்க விஓசி பார்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்க விஓசி பார்க்கில் கேஸ்டில் இருக்குது கைஸ். அந்த கடைசியாக தெரியுதா அந்த கேஸ்டில், அதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ பேப் வி கோ சி கேஸ்டில். எஸ் எஸ். ஸோ நாங்கள் கேஸ்டில் பார்க்க போகிறோம், உங்களுக்கு கேஸ்டில் காட்டுறோம். இந்த விளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான இந்த கேஸ்டில் என் மக்கள் தமிழர்களுக்காக நான் இங்கே வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அதான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். அது மட்டுமான்னு தெரியல, நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க பார்க்கலாம். This girl in white dress, too short girls I don't like. இதுன்னு டெஸ்ட்டா போகிற வர பிள்ளையெல்லாம் காமிச்சு அழகா இருக்காளான்னு கேட்குறா. எதுக்கா அப்படி கேட்குறான்னு வேற தெரியல. அப்படி சும்மா சொல்லிட்டா எவ்வளோ பற்றியா செருப்பை கொண்டு இப்படியே இந்த இதில் தள்ளி விட்ருவா தண்ணியில். வேண்டாம். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் எந்த நாட்டு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பொண்ணை காமிச்சு இந்த பொண்ணு அழகா இருக்காளான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும், பொண்ணை தவிர யாருமே இப்போ ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். வேர் I don't see another girl. How can I see other girl if I have you? You are so pretty, so I can't see any other girls, bro. Oh, looks so pretty. ஸோ இந்த இடத்துல வந்து இதே ஈவினிங் வந்தோன்னா கலராக ரைட் எரியுமா, இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற. பட் ஐ டோன்ட் திங்க் நாட் ப்ரிட்டி அஸ் யூ. நவ் யூ லுக் டேம் ப்ரிட்டி ப்ரோ. ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. ஏய் என்னடா தேவலாம் பேசி எதுவும் அடி வாங்க போகிறேன்னான்னு தெரியல. ஆக்சுவலி டெல் ஒய் யூ டெல்லிங் மீ டு சி அதர் கேர்ள்ஸ். இஸ் தட் ஓகே டு டாக் லைக் தட் ப்ரோ? அப்படியா? இதில் ஏதோ எனக்கு உள்குத்திருக்க மாதிரியே தெரியுதே. திடீர்னு பொண்கள் எல்லாம் காமிச்சு அழகா இருக்காளான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா ஏறினதுல இருந்து. இது எதுவும் ட்ராப்பு தான். மக்களை எந்த நாடு பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த கேள்வியை மட்டும் எப்படியா டாட்ச் பண்ணிருங்க, பதில் சொல்லாதீங்க. எனக்கு இன்னைக்கு செமத்தியா ஏதோ காத்துட்டு இருக்குன்னு தோணுது. நான் என்னமோ பண்ணிருக்கேன் நேத்து, அது என்னன்னு தெரியல. ஏதோ உன்னை மனசுல விதைச்சிருக்கேன். இப்ப கேட்டுக்கிட்டே இருக்கா. ஏதோ ஒரு ஆப் எனக்கு இருக்கு. எல்லா நாட்டு பொண்ணும் இப்படி இருக்கீங்க, ஒரு பையன் ஒரு பெண்ணை பார்க்க கூடாதா? இடம் செம்மையா இருக்கு. ஆக்சுவலா அவ போட்டுண்டா சண்டை இருக்கு, நல்லா தெரியுது. நம்ம கண்ட மணிக்கு என்ன வார்த்தை பேச போறான்னு நினைக்கிறேன். ஏதோ போட்டு விட்டா, நீ பண்ண வேலை தான் நினைக்கிறேன். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். வேறமா பசிக்குது சாப்பிடலான்னு பார்த்தா நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஹாட்சிக்கு இங்கே போட்டோம்னா நம்ம வந்து நல்லா சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரஷ்யாவில் ஹாட்சிக்கு வருது. பயங்கரமான டாக்குமெண்ட்ஸ் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. நம்மளோட எல்லா லீகல் டீம் வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக ரஷ்யாவில் வரும். நாங்கள் அந்த இடம் பேர் என்ன, கிமிச்சிவா இல்லைடா, குஷ்மின்கி. ஆக்சுவலாக குஷ்மின்கியில் ஒரு நல்ல இடம் மாட்டியிருக்கு. அங்கே நம்ம ஹாட்சிக்கு வர மாதிரி தான் பிளானு. கொஞ்சம் நாளாகும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அந்த டைம் எடுத்துக்குது. பட் இட்ஸ் ஓகே. இங்கெல்லாம் போட்டால் பயங்கரமாக போகும், ஏன்னா வர க்ரௌடுக்கு பயங்கரமாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இங்கெல்லாம் இந்த மாதிரி நான் தான் போட முடியும். கரெக்டாக நம்மளோட ப்ரொசீஜர்ஸ் படி பண்ண முடியாது, இவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ நிறைய வேலைகள் போயிட்டுருக்கு. பட் ஹாட்சிக்கு வரும், கண்டிப்பாக வரும். தமிழ் மக்களே, இங்கே இருக்கிறவங்க நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட பேசினாங்க. அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நாங்கள் வந்து இது மாதிரி நிறைய பேர் அங்கே இந்தியாவிலேருந்து வந்து படிக்கிறோம், நாங்களே எடுத்து நடத்துகிறோம், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்குமே நான் லீகல் வேலைகள் போயிட்டு இருக்கு. முடிச்சோன்னே கண்டிப்பாக சொல்கிறேன், ஹாட்சிக்கு இங்கே ரஷ்யாவில் போடுறோம்.
ஆக்சுவலாக கைஸ் நாங்கள் ரொம்ப வந்து துக்கத்தில் தான் இருந்தோம், நானும் என் தம்பிலாம். என்னடா இது, நம்ம தாய்லாண்டே கொஞ்சம் அப்படி இப்படி, ரஷ்யா வேறு வந்திருக்கோன்னு. வெயில் அடிக்கணும். தமிழ் மக்கள் யாராவது ரஷ்யா வந்தீங்கன்னா வெயில் அடிக்கும்போது வெளியே வாங்க, குளிர் அடிக்கும்போது நீங்கள் யாரும் வராதிங்க, நல்லா இல்லை வாழ்க்கை. வெயில் அடிக்கிறப்ப நீ வெளியே வா மகனே, உனக்கு வந்து சொர்க்கம் காத்துக்கிட்டு இருக்கு. நீ வந்து சொர்க்கத்தில் தான் இருக்க மாதிரி இருக்கும். இந்த சூர்யா ஒரு படத்தில் இப்படி முடிப்பார், வடிவேலு தானே, வடிவேல் ஒரு படத்தில் முடிச்சுட்டு எங்க நான் சொர்க்கத்தில் இருக்கேனா, அதே மாதிரி தான் நீ ஃபீல் பண்ணுவீங்கன்னா நம்ம சொர்க்கத்தில் இருக்குமா அப்படின்னு. என்னது இது, திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கண்ட்ரி ரஷ்யா. வந்தால் மாஸ்கோ வாங்க, மாஸ்கோவில் வெயில் அடிக்கிறப்ப நீ வெளியே வாங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட வராது நண்பா, தனியாவா. ஏன்னா இப்போ என்னையே பார்த்துட்டு இருக்கிற காரணம் என்ன தெரியுமா, உங்ககிட்ட பேசுறேன்னு இல்லை, நான் வேற எங்கிட்ட கண்ணு போகுதான்னு பார்க்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இப்படி வந்து நீ லாக் ஆகிக்குவ. நீ வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட வந்தீங்கன்னா இப்படி லாக் ஆகிக்குவோம். உன் கண்ணு அங்கிட்டு போனால் கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, தமிழ் பெண்கள்லாம் பரவாயில்ல, ரஷ்ய பெண்கள் வந்து அடிக்கிறாங்க, எல்லாமே கேட்டுருவாங்க. இங்கிலீஷ் எல்லாம் ஒரு வார்த்தை நான் பேசுகிறேன்னா முடிஞ்சேன். ஸோ உங்களுக்கும் ரஷ்யன் பெண்மணி காதலிச்சு கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க பயங்கரமாக ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குற பாசம் எனக்கெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். லாயல்ட்டியும் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம், ஆனால் நீங்களும் லாயல்ட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே காதலிக்கல். போகலாமா? போவோம். இப்போ ஆக்சுவலாக கேஸ்டல் இங்கே தான் இருக்குன்னு கொஞ்சம் தூரம் போனால் போதும், வாங்க கேஸ்டல் போகலாம். கைஸ் இது வந்து ஆக்சுவலாக இந்த கேஸ்டல் 1970 இருக்காமா. ஓகே, இவங்க கவர்மெண்ட் வந்து இந்த கேஸ்டல் ப்ரொடெக்ட் பண்ண. ஓ என்னடி இவ்வளோ தண்டி இருக்கு கைஸ், அங்கே பாருங்க. ஓகே ஆர்மி ப்ரோ, இங்கே பாருங்க, 1980கள் 1800களில் கட்டப்பட்ட கேஸ்டில், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கேஸ்டில் இதுதான். ஸோ பாருங்கள், 1800களில் கட்டப்பட்டதை இன்னுமே வந்து அவங்க ரஷ்யன் கவர்மெண்ட் இதை பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்தீங்கன்னா ஒரு பார்க்குக்குள்ளே இருக்குது, ஃப்ரீயாக நீங்கள் வந்து இதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய என்னோட கட்டடங்கள் இவங்களோட அந்த காலத்தில் கட்டப்பட்ட கேஸ்டல் ஆர்கிடெக்ட் வந்து நம்ம மக்கள் பார்க்குறக்காக இப்படி பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க ரஷ்யன் கவர்மெண்ட். ஆனால் இதை விட 1000 we have 1000 years old building in தமிழ்நாடு, தஞ்சாவூர். It's called என்னது in Tanjavur we have Tanjavur Periya Kovil. It's 1000 years old. In that time they use elephant to bring the stone everything to build that. One day we go and see that too. இங்கே இவங்க வந்து காமிச்சிட்டு இருக்காங்க 1800களில் கட்டப்பட்ட கேஸ்டில் தான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி இப்படின்னு பயங்கரமாக காமிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன பயங்கரம், 1000 வருஷம் பழமையான தஞ்சாவூர் பெரிய கோயிலே எங்ககிட்ட இருக்கு. ஆனால் இதுவும் பரவாயில்ல, ஏன்னா ஆக்சுவலாக இவ்வளோ வருஷமாயும் இவங்க கவர்மெண்ட் இதுக்கு வந்து தனியாக ஆட்கள் வச்சு தனியாக வந்து கேர் எடுத்து காப்பாற்றிட்டு வராங்க. இதை வந்து எல்லா மக்களும் பார்க்கணுன்னு ஃப்ரீயாக வியூக்கும் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பாராட்டத்தக்க விஷயம். நம்மளும் நம்மளோட தஞ்சாவூர் பெரிய கோயில் எப்படியாவது காப்பாற்றணும். அதை தாண்டி இன்னும் நிறைய சிற்பக்கலைகள் நம்ம ஊரில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் அவங்க அதெல்லாம் நீங்கள் எந்த நாட்டில் போனாலும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்க கோயில் இருக்க சிற்பக்கலைகள்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி எப்படி நம்ம ஃபாரினர்ஸ்லாம் வந்து, நான் வந்து ஒரு ஃபாரினர், நான் இவங்க நாட்டுக்கு வந்து இதை நாங்கள் பார்க்குறேன்னா இதுக்குன்னு ஒன்று வச்சுருக்கோமா, அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் வைக்கணும். எல்லா நாட்டுக்காரனும் வந்து இப்போ நான் இதை பாட்டு வா அப்படி சொல்கிற மாதிரி அவனுக்கு வா எப்படி அப்படின்னு சொல்லணும். ஆல்ரெடி எடுத்து சொல்லிருக்கானுங்க இல்லையா. ஸோ கைஸ் அந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லுக் இருக்கும்ல, இது வந்து 1800களில் 18s மேபி ஒரு 18ஸ்ல அவங்க ஏஜில் பணக்காரங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்களாம்மா. அவங்க ட்ரெடிஷன், அவங்க லுக் இதுதான். What are the famous leaders you know about India?
Philosophers. Yes. Any philosophers you know? I read books about Vivekananda. விவேகானந்தா. ஓகே ஓகே. ஆக்சுவலாக எங்கள் அத்தை வந்து நானும் எல்லாம் பார்க் போயிருந்தோம். எனக்கே சர்ப்ரைஸ் தான். எனக்கே திடீர்னு நான் சரி ஆள் கூட பார்க் சுற்றி பார்த்தா அங்கே கேஸ்ட்லாம் இருக்குண்ணா. சரி இந்த கேஸ்ட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா யார் சொல்கிறேன், இந்த மாதிரி அம்மா உன்னை பார்க்கணுன்னு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. வரவங்க பார்த்தா வீட்டில் இருந்து சமைச்சு நிறைய எடுத்துட்டு ஒயின் அது இதுன்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நாங்கள் அங்கே போய் ஒரு பிக்னிக் மாதிரி நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபேமிலியாக அங்கேயே ஒரு பிக்னிக் பண்ணி அப்படியே அந்த ஃபாரின்லாம் படத்துலேயே தான் நான் பார்த்துருக்கேன். அந்த பிக்னிக்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக. ஸோ அந்த மாதிரி நாங்களே போனோம். ரியல் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறேன். நீ பேசும் பாஷைகள் நூறாகுமோ, இது என்ன ஆனந்தம் சொல்வாய் கண்மணி. வீடெங்கும் வண்ணங்கள் நீ தீட்டினாய், உன்னை கண்டு என் மனம் காற்றில் செல்லுதே. கண்ணே கவிதை நீ, இனி எந்த உலகம் நீ. ஸோ இந்த தேர்ட் எபிசோடில் நான் யாழும் அப்படி பார்க் போகிறது, யாழோட அம்மா கூட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்களை மட்டுமே காட்டாமல் இந்த ரஷ்யாவில் இந்த இடங்கள் இருக்குன்னு உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ இந்த தேர்ட் எபிசோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபோர்த் எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபேமிலியில் பார்த்தாச்சு. மெயின் ஆள் பார்க்க வேண்டாமா, என் ஆளோட தங்கச்சி